நம்மளுடைய மேகத்தாட்டில் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகத்தாட்டில் அணை கட்டிட்டாங்க அப்படின்னா இந்த தமிழ்நாட்டில் ஒரு 20 மாவட்டங்கள் கூட்டு குடிநீர் திட்டம் மூலமாக தான் குடிநீர் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்குது. இந்த கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு குடிநீர் ஆதாரம் எது அப்படின்னா காவிரி ஆறு. அப்போ இந்த காவிரி ஆற்று தண்ணீர் வரவில்லை அப்படின்னா கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு தேவையான நீரே இல்லாமல் போயிடும். அப்போது தமிழக அரசு இந்த கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு மாற்றாக பல கோடிகளை செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகும். அப்போது காவிரியினுடைய குறுக்கே மேகத்தாட்டில் அணை கட்டணும்னா வேற என்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னா விவசாய உற்பத்தி குறைவின் காரணமாக மற்ற செக்டார்ஸும் அலைட் ஆக்டிவிட்டீஸ் அது இல்லாமல் செகண்டரி அண்ட் டெர்ஷரி செக்டார் அப்படிங்கிறது சொல்லக்கூடியதில் மிக கடுமையான பாதிப்புகள் ஏற்படும். பொருளாதார சுழற்சி அப்படிங்கிறது மணி சர்க்குலேஷன் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் டெல்டா மாவட்டங்கள் இல்லாமல் போயிடும். நம்ம தமிழக அரசு 1.5 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை 2036ஆம் ஆண்டுக்குள்ளே அடையணும் அப்படிங்கிற இலக்கு வைத்திருக்கிறார்கள். அப்போது 2036 இந்த இலக்கை அடையணும் அப்படின்னா அதற்கு டெல்டா மாவட்டங்கள், காவிரி ஆறு ஓடக்கூடிய மாவட்டங்கள், அதனுடைய ஒட்டுமொத்த பொருளாதார உற்பத்தி அப்படிங்கிறது மிக மிக இன்றியமையாது. அந்த மாவட்டங்கள் காவிரி ஆற்றை நம்பியிருக்கிறார்கள். இந்த காவிரி ஆற்றினுடைய நீர் வரவில்லை என்றால் தமிழ்நாடு 1.5 ட்ரில்லியன் எக்கனாமி அப்படிங்கிறதெல்லாம் அடைவது சாத்தியமே இல்லாமல் போய்விடும். அப்போது நம்ம மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சட்ட ரீதியான நடவடிக்கைகளை கடுமையாக மேற்கொள்ள வேண்டும். அப்படி மேற்கொண்டோம் அப்படின்னா மேகத்தாட்டில் அணை கட்டுவது அப்படிங்கிறது கர்நாடகாவிற்கு இயலாத சூழ்நிலை அப்படிங்கிறது உண்மையாகும். நன்றி, வணக்கம்.